சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் ஜூலை 12 ஆகிய தேதிகளில் காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை இரு மார்க்கங்களிலும் மின்சார ரயில்கள் சேவை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பயணிகளின் வசதிக்காக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் நல்ல விலைக்கு விற்பனையான நிலையில் ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்றதாக விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அங்கலக்குறிச்சியில் தோன்றிய வானவில்லை மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையின் பொழுது வெயில் அடித்தது. அப்பொழுது தோன்றிய வானவில்லை மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டிற்கு 17,000 ரூபாய் மின் கட்டணம் வந்ததால் கூலி தொழிலாளி அதிர்ச்சி அடைந்துள்ளார். கண்டமனூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாலமுருகன் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளார். பில்லு கட்டுறது 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்க்குள்ள கட்டிட்டு வரணுங்க. போன மாதத்தில் ஒரு ஏசி எடுத்தனுங்க. அந்த ஏசியை 2,500 ரூபா பில்லு போட்டாங்க கண்டமனூர் இபி ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதத்தில் பார்க்கும்போது 17,500 ரூபா போட்டுருக்காங்க. 17,500 ரூபாய் பார்த்த சருக்கு மன உளைச்சல் ஆகிட்டாச்சுங்க. நான் பாண்டார சமத்துக்கு வேலை பார்க்குறேன். என்னால் 5,000 ரூபா யார்ட்டையும் கடை வாங்கி நாளை கட்டி என் பிள்ளைய நான் பார்க்க செய்ய முடியாது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கடை முன்பு அமர்ந்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெலட்டூர் அருகே நெய்தலூர் பகுதியில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இங்கு மது குடிப்பவர்கள் அருகில் இருக்கும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாயிலில் அமர்ந்து மாணவர்களை அச்சுறுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் இக்கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கடை முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் இரவு நேரங்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க ஒலிபெருக்கி மூலம் காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பக்தர்கள் என்ற போர்வையில் திருடர்கள் உலவுவதால் கிரிவல பாதையில் பல்வேறு இடங்களில் காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் செல்லும் போது அவரவர் வைத்திருக்கும் பர்ஸ், நகைகள், பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முடிவு செய்வார் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற உடனே எந்த பொறுப்பில் உயர் பொறுப்பில் யார் இருந்தாலும் அதிலே தவறு செய்திருந்தார் என்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே முழங்கினார். அதற்கு பிறகு அது 5 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு இப்போது அந்த கேள்வியை கேட்கிறேன். அதை பற்றி முதல்வர் முடிவு செய்வார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்டோர் தாவேகா எம்எல்ஏ ரமேஷ்குமார் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாலையில் முற்றுகையிட்டவர்களை இரவு 9 மணி வரை சந்திக்காமல் எம்எல்ஏ சென்றதாகவும் நீண்ட காலமாக உடைத்தவர்களுக்கு பதவி வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் தேங்கி பாலத்தில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் வீட்டின் அடித்தடமும் அருகில் இருந்த கிணறும் திடீரென இடிந்து தரைக்குள் உள்வாங்கியது. இதனால் வீடு முழுமையாக இடிந்துவிடும் அபாய நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏலக்காய் மங்கலம் கிராமத்தில் சட்டவிரோதமாக கொட்டப்படும் ரசாயன கழிவுகளால் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசடைந்து குடிநீர், கால்நடைகள் மற்றும் பொதுமக்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி ஆய்வு நடத்தி விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்லாமியத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஈரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தீர்ப்பை திரும்பப் பெறவும் சமூக நீதியை பாதுகாக்க அரசு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,82,200 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையில் காவலர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காத்திருப்பு அறை, பதிவறை, சார் பதிவாளர் அறைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,82,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சத்துணவு கூடம் மற்றும் வகுப்பறையை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடி பள்ளியின் தேவைகளை கேட்டறிந்த அமைச்சர் தேவையான வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்து மாணவிகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட நிர்வாகிகளுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்தினார். இதில் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தேர்தலில் போட்டியிட்டவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக இ-சேவை மையம் முடங்கியதால் சான்றிதழ் பெற முடியாமல் மாணவர்கள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இ-சேவை மையம் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக முடங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி சேர்க்கை, கல்வி உதவித்தொகை, அரசு வேலைவாய்ப்பு விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக விண்ணப்பிக்க வந்த பொதுமக்களும் மாணவர்களும் அவதியடைந்தனர். இ-சேவை மையம் மீண்டும் முழுமையாக செயல்படும் வரை தற்காலிக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உதவி பேராசிரியர் தகுதி தேர்வில் எவ்வித குளறுபடிகளும் நடைபெறவில்லை என பள்ளி கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் ஆசிரியர் தகுதி தேர்வு மையத்தை ஆய்வு செய்த பின்னர் பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். எக்ஸாமில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்தந்த கேண்டிடேட்டு ஆன்லைனில் அவங்க தான் ஏற்றுறாங்க. ஸோ அந்த ஏற்றும் போது அந்த கேண்டிடேட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் ஏற்றுறதுக்கு பதிலாக டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டில் இருக்கிற ஒரு டேட் அவங்க ஏற்றிருக்காங்க. அது அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அது அந்த கேண்டிடேட்டோடைய ஐடென்டிஃபிகேஷன், அதனால தான் அந்த மாதிரி வந்தது. அரசு பணிகளில் தாவேகாவினர் ஆய்வு செய்யும் விவகாரத்தில் தமிழக அரசு மிக விரைவில் நல்ல முடிவை எடுக்கும் எனவும் குறிப்பிட்டார். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே மோட்டார் வாகன விதிமுறைகளை மீறி இன்ஜின் மாற்றப்பட்ட இருசக்கர வாகனங்களில் அதிவேக பைக் ரேஸில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய 8 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்திருந்த கடைகள் காவலர்கள் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சாலைகளை ஆக்கிரமித்து ஏராளமான பூக்கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கடைகளை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் கடை உரிமையாளர்கள் காலி செய்யாமல் இருந்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் காவலர்கள் பாதுகாப்புடன் கடைகளை அகற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே சாலையோரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த 2 பசுமாடுகளை ஆட்டோவில் கடத்த முயன்ற 2வரை பொதுமக்களும் ரோந்து போலீசாரும் துரத்தி பிடித்து கைது செய்தனர். மாடுகள் பத்திரமாக மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன. விசாரணையில் கசாப்பு கடைக்கு விற்பனை செய்வதற்காகவே மாடுகளை கடத்தியது தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மீது ஏற்கனவே மாடு திருட்டு வழக்கு இருப்பதும் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மணல் கொள்ளை தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னாம்பேட்டை, ஜாஃபராபாத் பகுதிகளில் பாலாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையை ஒட்டிய பகுதிகளில் இரவு பகலாக சட்டவிரோத மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதனால் தடுப்பணையின் அடித்தளம் பலவீனமடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து தடுப்பணை மற்றும் குடிநீர் வசதிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணையில்
மத்திய ரிசர்வ் படை காவலர்களின் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொப்பம்பட்டியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி கல்லூரியில் காவலர்கள் பிரிவில் பணியாற்றும் வீரர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆனைமலை அருகே உள்ள ஆழியாறு அணையில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, அவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது, வெள்ளத்தில் மூழ்காமல் தண்ணீரில் நீந்துவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வீரர்கள் ஒத்திகை செய்து பார்த்தனர். கிருஷ்ணகிரி தூய ஃபாத்திமா அன்னை திருத்தல ஆலயத்தின் 53ஆம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியினை மறைமாவட்ட முதன்மை ஆயர் ஏற்றி வைத்தார். முன்னதாக ஆலயத்தில் பங்குத்தந்தை அருள்ராஜ் முன்னிலையில் நவநாள் ஜபம் மற்றும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காலாவதியான சாக்லேட் சாப்பிட்டு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு உதவுவது போல் தாவேக நிர்வாகி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சாக்லேட் சாப்பிட்ட 18 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தாவேக செஞ்சி நகர செயலாளர் நஸ்ருதீன் தனிநபராக மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறுவது போல அதனை ரீல்ஸாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கட்சி தாவல் அரசியலை விமர்சித்தார். இதுபோன்று விரும்பி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வரிசையாக தினமும் ஒருவர் ராஜினாமா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான ஸ்திரத்தன்மையை பாதிக்கிறது, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக. கிருஷ்ணகிரி அருகே ஏலச்சீட்டு நடத்தி 20 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏலச்சீட்டு நடத்தி 20 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தம்பதி மீது 100க்கும் மேற்பட்ட புகார் அளித்துள்ளனர். சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரிடம் சூளகிரி, ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1600க்கும் மேற்பட்டோர் சீட்டு பணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சீட்டு பணத்தை திருப்பித் தராமல் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். 50,000 ரூபாய் சீட்டிலிருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் மாமியார் அவங்க கூட வேலை பண்ணுறவங்க, அவங்க வீட்டில் வேலை பண்ணுறவங்க, அதை நம்பி என்னை நிறைய பேரை போட வச்சாங்க. கிட்டத்தட்ட 30-40 பேர் என் பக்கத்துலேருந்து நான் போட வச்சேன். இப்போ நான் கொடுக்குறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் கேட்டு ரொம்ப ஆஷா பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கீரிப்பிள்ளை ஓடையை வருவாய்த்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கீரிப்பிள்ளை ஓடை நாகர்பாளையம் பகுதியில் புறப்பட்டு பெரியார் திடல், சானார்பதி மற்றும் மத்திய பேருந்து நிலையம் வழியாக சென்று தடப்பள்ளி வாய்க்காலில் கலக்கிறது. இந்த ஓடையில் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் ஓடையை ஆய்வு செய்த அமைச்சர் செங்கோட்டையன் தூர்வாரும் பணிகள் மற்றும் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கூட்டி எங்களை எல்லாரும் அழைச்சி, தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அழைச்சி டெல்லிக்கு போகணும், பிரதமரை சந்திக்கணும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்க அழுத்தம் கொடுக்கணும், வழக்குகளை போடணும், பலவிதமான வழக்குகளை போடணும். இதற்கு இந்த முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வாடகை வீடு எடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். காட்பாடி பாரதி நகரில் வாடகை வீட்டில் குடியிருந்த முகமது சோயல் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து தனது வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்து அவரது வீட்டில் சோதனை நடத்திய காட்பாடி காவல் நிலைய காவலர்கள் கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் முகமது சோயலையும் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் பள்ளூர் அருகே கோவில் திருவிழாவை நடத்துவது தொடர்பான தகராறில் தாக்கப்பட்ட பெண் ஒருவர் காயமடைந்தார். கோட்டியால் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை நடத்துவது தொடர்பாக ரவிக்குமாருக்கும் கோவிலின் தர்மகர்த்தா தமிழரசின் மகள் வேம்பரசிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த ரவிக்குமார் வேம்பரசியை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த வேம்பரசி அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பகுதியில் போதையில் சாலையின் நடுவே படுத்த அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முனையனூர் சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் மது அருந்திய இளைஞர் ஒருவர் போதையில் சாலையின் குறுக்கே படுத்துக்கொண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டம் இலஞ்சி அருகே பூட்டியிருந்த 3 வீடுகளில் நடந்த தொடர் கொள்ளை வழக்கில் 2 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை சிறையில் ஒன்றாக இருந்த கைதிகளான சேதுராமதுரை மற்றும் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த வங்கி ஊழியர் கருத்தப்பாண்டி ஆகிய 2 ஜெயில் கூட்டாளிகளும் குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்பொழுது பூட்டி கிடந்த வீடுகளை நோட்டமிட்டு இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது விசாரணையில் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பொங்கராபுரம் ஒன்றியத்தில் அனுமதியின்றி டிப்பர் லாரிகளில் மணல் ஏற்றிச் சென்ற 2 வாகனங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். விவசாயிகளுக்கு டிராக்டரில் மட்டும் பண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் லாரிகளை பயன்படுத்தியதால் 2 லாரி ஓட்டுநர்களும் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டேன் என்றும் தொகுதி மக்களுக்கு பணியாற்றுவேன் என்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவினர் மற்ற கட்சியில் இணைவது அவர்களது விருப்பம் என்றார். அனைத்து இந்த அண்ணா ராமனிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற நான் அம்மாவுடைய விசுவாசி, தலைவருடைய விசுவாசி. எனக்கு இந்த தொகுதி முக்கியம். என்னுடைய எண்ணங்கள்லாம் இந்த தொகுதியோட சரிதான். ரெட்டலைங்கிறது எலெக்ஷனில் நின்ன அன்னைக்கு எனக்கு அந்த ரெட்டலை இருந்துச்சு, என்னை ஜெயிக்க வச்சாங்க அதிமுக தொண்டன். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அதை எதை பற்றி யோசிக்க மாட்டேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஐயனார் கோவில் ஆற்று பகுதியில் பாலம் கட்டுவது தொடர்பாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆய்வு மேற்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்யும் பொழுது ஐயனார் கோவில் ஆற்று பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து பக்தர்கள் தண்ணீரை கடந்து செல்லும் பொழுது மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பாலம் கட்ட வேண்டும் என பல ஆண்டுகளாக பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆற்றின் நடுவே பாலம் கட்டுவது தொடர்பாக ஆய்வு நடத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 4 பேரை கைது செய்தனர். சதுர்வேதமங்கலம் பகுதியில் சரக்கு வாகனத்தை சோதனை செய்தபொழுது அதில் 141 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் அதனை கடத்தி வந்த லட்சுமண பெருமாள், சாகுல் ஹமீத், சையத் அபுதாகிர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின்படி மதகுப்பட்டியைச் சேர்ந்த காதர் முஹைதீன் என்பவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்து 9 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு அருகே ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்ட வேண்டும் என மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உதயம்பாக்கம் பாலாற்றில் 2010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். களத்தூர்லேருந்து போகிறதுக்கு படதாங்குடி போகிறதுக்கு வழி, அதனால் வீரகுப்பம், கொல்லமேடு, அடையூர் எல்லாமே திருக்கோணம் வர ஒரு ரோடு ஒன்று. ஆனூர், ஆலவாடி, கோரப்பட்டு, வேண்பாக்கம், சாலூர் எல்லாமே இந்த போகிற ரோடு தான். இந்த போகிற ரோட்டில் இந்த பாலம் உடஞ்சதுனால எங்களுக்கு எல்லாமே பாதிப்பாக. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இறால் பண்ணைகளின் கழிவு குடிநீரில் கலப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாங்காடு பகுதியில் வெள்ளாற்றின் கரைகளில் உள்ள இறால் பண்ணைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் ஆற்று நீரில் கலப்பதாக கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். இதனால்
குடிநீர் மாசடைந்து உடல்நலக்குறைவு ஏற்படுவதால் இறால் பண்ணைகளை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தென்மாப்பட்டில் உள்ள ஆதினமிளகி ஐயனார் கோயிலில் புறவியெடுப்பு திருவிழாவையொட்டி ஊர் மக்கள் ஊர்வலமாக சென்று தென்மாப்பட்டு புறவி பொட்டலில் உள்ள புறவிகளை ஆதினமிளகி ஐயனார், கிருஷ்ணப்ப ஐயனார், வாணியம்பட்டி ஐயனார் கோயில்களுக்கு கொண்டு சென்றனர். பின்பு அங்கிருந்த புறவிகளை மேளதாளங்கள் முழங்க சுமந்து வந்து தென்மாப்பட்டு புறவி பொட்டலில் சேர்த்தனர். அரசுக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் மீது நம்பிக்கை இல்லாததால் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை வாங்குகின்ற சக்தியாக, கவர்கின்ற சக்தியாக இன்றைக்கு தாவேகா தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை வருங்காலத்தில் தருவார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காரப்பட்டு குன்னத்தூர் சாலையில் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சிப்காட்டில் இயங்கி வரும் தனியார் நிறுவன பேருந்தின் மீது இருசக்கர வாகனத்தோடு மோதிய தங்கம் என்பவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயங்களுடன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் முகமது பர்வேஸ் வழங்கினார். அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், கரம்பக்குடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் 138 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் 79 புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பி அருகே 35 வருடங்களாக வசிக்கும் வீட்டுக்கு செல்லும் நடைபாதையை தனிநபர் ஆக்கிரமித்து சுவர் வைத்து அடைக்க முயற்சிப்பதாக மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் 80% மாற்றுத்திறனாளி, எனக்கு மனைவி 50% மாற்றுத்திறனாளி. எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் தர உதவித்தொகையில் தான் நாங்கள் 2 பேரும் ஜீவனை நடத்திட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பிள்ளைகளும் இல்லை, உனக்கு இந்த பிள்ளை இல்லை, உனக்கு சொத்ததுக்கு எனக்கு அதை எடுத்த விலைக்கு தான் சொல்லிட்டு 30,000 வச்சு விலைக்கு கேட்டிருந்து கொடுக்காதனால, அப்போ பிள்ளை இல்லாதனாலேயும் ஊனானதுனால நொண்டின்னு சொல்லிட்டு அப்படி நிசாரமாக பேசி என்னை வீட்டில் வந்து ரொம்ப நெருக்கிட்டே இருக்கேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். எம்ஜிஆர் நகர் பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து ஃபாசில், அன்சர் அலி, விஷ்ணு, சிலம்பரசன் ஆகிய 4 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 38 மாத்திரைகள், 4 செல்போன்கள், 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.